ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஊரி ராணுவ முகாமில் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் எல்லையில் ஊடுருவல்கள் அதிகரித்திருப்பதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உரி ராணுவ முகாமில் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்த விகாஸ் ஜனார்த் என்ற வீரர் டெல்லி ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. இந்த தாக்குதலில் வீர மரணமடைந்த வீரர்களின் உடலுக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வீரர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் நடப்பாண்டில் ஊடுருவல் அதிகரித்துள்ளதாக ராணுவ அதிகாரி ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார். Of a total of 110 terrorists which have been killed during various operations this year, 31 of them had been killed while they were attempting to cross the line of control. It actually indicates a very desperate attempt from across the border to push infiltrators into India with a view to create disturbances and foment unrest in our area. தாக்குதல் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில பாதுகாப்பு தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் அருண் ஜெட்லி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர், ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுகாக், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானை உலக அரங்கில் அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்க பிரதமர் ஒப்புதல் அளித்ததாக சொல்லப்படுகிறது. தாக்குதலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட 4 பயங்கரவாதிகளிடம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களும், பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து புறப்பட்டு வந்ததற்கான ஆதாரங்களும் அரசுக்கு கிடைத்துள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து உரி ராணுவ முகாம் மீதான தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதற்கான ஆதாரங்களை உலக நாடுகளிடம் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக ராணுவமும் விசாரணையை தொடங்கியுள்ளது.